சிறுபான்மைக்கு பிரதமர் ஆதரவாக செயல்படுறாங்க. 500க்கும் மேற்பட்ட கலவரங்கள் நடந்திருக்கு. தலித்துகள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. இப்போ முஸ்லீம் அமைப்புகள்லாம் கண்டனம் தெரிவித்து திரும்ப அவரோட வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, நீங்கள் சொல்கிற அத்தனை விஷயம் அதுலேயே தெரியுது. ஏன்னா தன்னுடைய நாற்காலி காப்பாற்றுறதுக்காகவும் தன்னுடைய ஊழல்கள் காப்பாற்றுறதுக்காகவும் எப்படியாவது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இன்னைக்கு அதிமுக அரசாங்கம் பாஜக அரசாங்கத்தோடைய கை கொத்தி நிற்குது. ஒரு மேடையிலே நாங்கள் இருக்க மாட்டோம் சொன்னவர் எல்லாரும் இன்னைக்கு ஒரு மேடையில் நிற்கும் போது ரொம்ப கேலியாகவே இருக்குது. இது பொதுமக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? நேற்று வரைக்கும் நீங்கள் ஒருத்தர் அப்படி கடுமையாக விமர்சிச்சு திட்டிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஒரே மேடையில் ஒருத்தர் பாராட்டி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு ஓபிஎஸ் அவர்களும் மட்டுமல்ல, பிஜேபியிலேருந்து எல்லாரும் இதுக்கு பதில் சொல்லணும். எதுக்காக அவங்க இன்னைக்கு அதிமுகவோட, ஏன்னா இதே பிரதமர் வரும்போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட் அதிமுக கவர்மெண்ட் பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட் இருக்கும்போது பிரதமர் எதுக்காக அவங்களுடைய இன்னைக்கு சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சிருக்கிறாரு? அது எங்களுக்கு புரியல. இதே பாமக இது வரைக்கும் கரப்ஷன் இந்த மாதிரி ஒரு கரப்ஷனே நடக்காது. கரப்ஷனோட உச்சக்கட்டம் அதிமுக அரசாங்கம் இருக்குது. ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு கவர்னர்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மறுபடியும் கரப்ஷனே நடக்கலை. அதெல்லாம் மறந்துட்டு எல்லாத்துக்கும் மேலே தண்ணி ஊற்றிட்டு இன்றைக்கி அவங்க கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இது மக்களுக்கே தெரியும். பார்க்கும்போதும் வெறும் ஒருத்தர் காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கி ஒரு கூட்டணி நடந்திருக்கு. இல்லை, பிரேமலதா அவர்கள் எதுக்கு இப்படி பேசியிருக்காங்கன்னா, பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசியிருக்கிறாங்கன்னா அதை நீங்கள் தான் அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும். நான் இதுக்காக அவங்க கிட்ட கேள்வி கேட்க முடியாது. இல்லை, நிச்சயமாக இன்னைக்கு காங்கிரஸ் சார்பாகவும் நாங்கள் எல்லாரும் சொன்ன விஷயம்தான். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதுக்கு நேர்மையாக தான் நம்ம போகணும். அது பார்த்து தான் போகணும். பிகாஸ் கான்ஸ்டிடியூஷன் லா இஸ் த ஃபைனல் லா. பட் அதே சமயத்தில் பல பேர் ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் எதுக்காக அந்த பெஞ்சில் இருக்கிறாருன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்புலேருந்து சந்த் ஒருத்தர் இருக்கார். அந்த அமைப்புலேருந்து ஆரம்பத்துலேருந்து அவர் ஒரு கேள்வி எழுப்பிட்டுருக்காரு. அவர் மறுபடியும் அந்த கேள்வி எழுப்பியிருக்கிறாரு இன்னைக்கு. ஸோ உச்சநீதிமன்றம் சார்பாக ஒரு பெஞ்ச் இருக்குது. அதுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் சில பேர் நீங்கள் அந்த பெஞ்சில் கொண்டு வரலாம், விவாதிக்கலாம், அதை சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அதுதான் தீர்ப்பு இருக்குது. இதுக்கு பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடாது, அது மட்டும்தான். என்னங்க ஐ திங்க் இது 4வது தேர்தல் நான் சந்திக்க போகிறேன். 2011 திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது, 2014 திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது, 2016 அசம்பிளி எலெக்ஷன் காங்கிரஸ்க்காக, 2019 பாராளுமன்ற எலெக்ஷன் இன்னைக்கு காங்கிரஸ்க்காக. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் எனக்கு இந்த கேள்வி வரும். சீட் வாங்காத பட்சத்தில் நான் கோச்சிட்டேன், நான் அப்செட்டாக இருக்கேன், நான் ரொம்ப மனசு உடஞ்சி உட்காந்துட்ருக்கேன். அதனால தான் அந்த மாதிரி வார்த்தைகள் கூட வரும். ஸோ எனக்கு அது பழகிடுச்சு. நான் போட்டியிடுறேன்னா இல்லையா அதை ராகுல் காந்தி அவர்கள் முடிவு பண்ணுவார். பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை முன்னிட்டு இப்போ அதிமுக சார்பாக ஒரு நலத்திட்ட பொதுமக்களை எல்லாம் திரட்டி மாவட்ட செயலாளர் தினகரனோட அலுவலகத்தில் 20 ரூபா நோட்டை போட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இதே முன்னாடி ஆர்கே நகர் இருக்கும்போது 20 ரூபாய் நோட்டு பாதி கொடுத்தா மீதி 20 ரூபாய் நீங்கள் அதிமுக அலுவலகத்துக்கு போனால் உங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னா ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் மூலமாக உண்மையிலேயே இது நடந்திருக்குன்னா தெரிய வந்தது. அதுக்கான இன்னும் பேச்சுவார்த்தை நடக்கலை. அதுக்கான எந்த ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலை. இன்றைக்கி புதுசாக ஒன்றும் இல்லையே, இது எல்லாம் மக்களுக்கு பழகி போச்சு. ஸோ இதுக்கு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இல்லை, அதிமுக அதான் சொன்னேன், ஓபிஎஸ் அவர்களும் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்களும் 2 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர்கள் கிடையாது. தமிழக மக்கள் மேலே திணிக்கப்பட்ட முதலமைச்சர்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது யாருக்குமே அந்த பக்கம் போகணுன்னா ஒரு தைரியம் கூட வரல. இன்றைக்கி 2 பேர் அந்த நாற்காலியில் உட்காந்துட்ருக்காங்க. ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொல்லும்போது, ஒரு டெப்யூட்டி சிஎம் இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு ஞானம் வந்தது. அவர் தனியாக போனார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில் உட்காந்துட்டு ஒரு ஞானம் வந்தது. அந்த ஞானம் எங்கே போச்சு, எங்கே பறந்து போச்சுன்னு நான் தெரியல. இதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் தான் பதில் கொடுக்கணும். இபிஎஸ் அவர்கள் இது வரைக்கும் மக்களுக்கு முன்னாடியே வந்ததே கிடையாது. ஒரு அமைச்சர் மட்டும்தாங்க பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் தான் கடவுள் சொல்லிட்டு தாமேலேயே ஒரு படத்தை உருவாக்கி தியேட்டர்ஸில் வச்சு எங்களுடைய குலதெய்வம் இபிஎஸ் அவர்கள் சொல்கிற அளவுக்கு அவர் இருக்கிறாரு. ஸோ எனக்கு மோடி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் பார்க்கும்போது ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் பிடிச்சவங்க அப்படி தான் தெரியுது. வேறு எதுவுமே தெரியல எனக்கு.
பிரச்சாரம் எப்போ ஆரம்பிக்கிறீங்க? என்ன எதை முன்னிறுத்தி பிரச்சாரத்தை பண்ணலாம்? உண்மை மட்டும் பேசி பிரச்சாரத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும், அல்லது காங்கிரஸ் இருக்கட்டும், அல்லது எங்களுடைய கூட்டணி இருக்கட்டும், அந்த கூட்டணியில் உண்மை மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் மக்கள் என்னென்ன கஷ்டங்கள் படுத்திருக்காங்க, மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது பண ரீதியாக இருக்கட்டும், இல்லை மத ரீதியாக இருக்கட்டும், ஜாதி ரீதியாக இருக்கட்டும், நம்ம விவசாயிங்க இருக்கட்டும், வேலைவாய்ப்பு இல்லாத நம்ம இளைஞர்கள் தவிக்கிறாங்க அது இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் எந்த அளவுக்கு ஒரு தாய்மார்கள் பயந்துட்டு இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காங்க, இது எல்லா விஷயங்கள் நாங்கள் முன் வச்சுட்டு நாங்கள் பேச போகிறோம். ஏன்னா இது சும்மா ஒரு பழி சுமக்கிறதுக்காக குற்றச்சாட்டுகள் கிடையாது. இது மக்கள் முன்னாடி நடந்திருக்கு, மக்கள் முன்னாடி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது உண்மை மட்டும் பேசிட்டு எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்கள் செய்ய போகிறோம். சாரி, இராணுவ வீரர்கள் நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அது ஏர் ஃபோர்ஸ் இருக்கும்போதும் சரி, இல்லை நேவல் ஃபோர்ஸ் இருக்கும்போது, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நம்ம மொத்தமாக சொல்லும்போது நிச்சயமாக அவங்கள பாராட்டணும். ஆனால் இதுதான் ஒரு அரசாங்கத்தோடைய வெற்றி. பாஜக சொல்கிறது ரொம்ப கீழ்த்தனமான ஒரு விஷயம். ஒரு இராணுவ வீரர்கள், நம்மளுடைய இராணுவ வீரர்கள் ஒரு பலியாகும் போது, அவங்க ஒரு வீரம் அடையும் போது அது அவங்களுடைய வெற்றி தான். இது எந்த காரணத்துக்கும் அரசாங்கத்தோடைய வெற்றி நீங்கள் சொல்ல முடியாது. இது இப்போ அபிநந்தன் அவர்கள் ரொம்ப பாராட்டணும். அவர் அங்கிருந்து வெளியே வந்திருக்காரு, நம்ம இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு. ஆனால் அது வச்சுட்டு ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் அவர் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு பிரச்சாரம் செய்யும்போது அபிநந்தன் அவர்களுடைய பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வண்டியில் வச்சுட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க. பிஎஸ் எடியூரப்பா அவர்கள் இந்த ஒரு அட்டாக்னால அபிநந்தன் அவர்கள் திரும்பி வந்ததுனால, அதனால தான் எங்களுக்கு 28லேருந்து 22 சீட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு ஓப்பனாக அவர் சொல்கிறாரு. இதுக்கு பிரதமர் அவர்கள் இதோட கண்டனம் தெரிவிச்சாரா, இல்லை அப்படி சொல்கிறது தவறு சொன்னாரா, இல்லை அப்படி எதுவுமே நாங்கள் சொல்லலையே, இது அவருடைய தனிப்பட்ட கருத்து சொன்னாரா? இப்போ எல்லாமே ஏற்றுக்கிட்டு தானே நீங்கள் இருக்கீங்க. நார்த்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா மந்திரிகள் இப்படி தானே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பார்டர் லைனில், ஒரு எல்லையில் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் இருக்கும்போது நம்ம பாதுகாப்பாக இங்கே இருக்கோம். நாம் சொல்லும்போது நீங்களும் நானும் இந்த நிகழ்ச்சி பார்க்குற மக்கள் மட்டுமல்ல, பிரதமர் மேற்கொண்டு எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் அந்த அரசாங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு மந்திரிகளும் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம இராணுவ வீரர்கள். இந்த வெற்றி அவங்களுடைய வெற்றி மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.